நூற்றுக்கு அதிபதி சொல்றாரு, என் வீட்டுல ஒரு வேலைக்காரன் இருக்கான், அந்த வேலைக்காரன் உடம்பு சரியாம இருக்கிறான், நீ வரலாம் வேணாம் இயேசுவே, நீ வரவானா, இங்கே இருங்க, ஆனா ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க, அவன் சரியாயிருவான்னு. யாரு? நூற்றுக்கு அதிபதி. யூதன் அல்ல, இஸ்ரவேலனும் அல்ல. அவன் சொல்றான், நான் நூற்றுக்கு அதிபதி, 100 பேரு நான் உக்காருவான், எந்திரினா எந்திரிப்பான், ஆனா சர்வலோகத்தையும் படைத்த தெய்வம், வானத்தை பூமியை உண்டாக்கின தெய்வம் நீர் சொல்லும் அவன் சரியாயிருவான். ஆனா வேதத்தை படிச்சவனுங்க சொல்றானுங்க, பிசாசு பிடிச்சுக்குது போல, மனசு தெளிவே இல்ல, மனம் புதுசாகல, போய் அடைச்சு வச்சிருக்கு. நான் அப்படி இருக்க கூடாதுல்ல, அப்படி இருக்க கூடாது. வசனத்துக்கு போங்க. இப்ப நான் சொல்றது கரெக்டா இல்லைன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. உங்க பிள்ளைக்குங்க, நீங்க ஒரு 2 மாடி வீடு கட்டி இருக்கிறீங்க, உங்க புள்ள வாழ்ந்துட்டு இருக்குது, கல்யாணம் ஆகி வைக்கிறப்போ பக்கத்துல ஒரு லைட்டா இப்படி இப்படி ஒரு கூரை போட்டு இப்படி ஒண்ணு இறக்கிட்டு போய் வாழுன்னு சொல்வீங்களா? வீட்டு பக்கத்துலயே ஒரு மொட்டை இப்படி தட்டி, இந்த பிளாஸ்டிக் ஷீட் விற்கிது பாருங்க, லாரியில எல்லாம் கவர் பண்றாங்கல்ல மழை பெய்யக்கூடாதுன்னு, அதுல 4 கொம்பு நட்டு இப்படி சற்று மாதிரி அடிச்சு கூரை போட்டு வீட்டுல இருக்கிற 2 பாத்திரத்தை எடுத்துட்டு போய் நீ கல்யாணம் ஆயிடுச்சுப்பா போய் குடும்பம் நடத்துன்னு சொல்வீங்களா? அட்லீஸ்ட் உங்க வீடு மாதிரி போடுவீங்க, இல்லாட்டி அதை விட கொஞ்சம் பெருசா போட்டு கொடுப்பீங்க. இயேசு சொல்றாரு, டேய் உன் புள்ள அப்பம் கேட்டா நீ என்ன கல்லையா தர, இல்ல மண்ணு தெரியா? மீன் கேட்டானா பாம்பின் தேலுமே புடிச்சு தர? பொல்லாதவன் நீயே அவன் அப்பம் கேட்டானா அப்பம் தெரிய, நீ என்கிட்ட ஐஸ்வர்யம் கேட்டா நான் தராமலா இருப்பேன்? அப்பதான் நான் கேட்கறதுக்கு முன்னாடியே, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே கல்வாரி சிலுவையில இயேசுவை நொறுக்கி, இயேசுவை தரித்திரமாக்கி என்ன பண்ணிட்டார்? என்னெல்லாம் ஐஸ்வர்யவானா கேட்டார். நான் மறுபிறப்பு பிறந்த அந்நேரமே ஐஸ்வர்யவான்.